வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தன் சுத்தம். அதை பற்றி பேச போகின்றேன். இவ்வுலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நோய் நொடியற்ற நீண்ட ஆயுள் என்பது முக்கியமானதாக காணப்படுகிறது. ஒருவர் நோய் நொடியின்றி வாழ்க்கையை சுத்தமாக என்பது இன்றியமையாத ஒன்றாகும். சுத்தம் என்பது நலமான வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளியாக காணப்படுகின்றது. நாம் உட்கொள்ளும் உணவு முறை, உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் முறை, இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் முறை, பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி போன்ற செயல்பாடுகளில் தான் வாழ்வின் ஆரோக்கியமானது காணப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் தன் சுத்தம் பேணும் பொழுதுதான் பாதுகாப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. அழகான வாழ்வு என்பது உடல் வளம், சமூகம் என்பன சிறந்த முறையில் அமைந்து காணப்படுவது ஆகும். தன் சுத்தம் என்பது ஒரு மனிதன் தான் சார்ந்த சுகாதாரத்தை பேணுவது ஆகும். தன் சுத்தத்தை சரிவர பேணுகின்ற ஒரு மனிதரால் மாத்திரமே சமூகத்தை சிறந்த முறையில் பாதுகாப்பாக பேண முடிகிறது. தன் சுத்தம் பேணுவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒரு அடிப்படை விடயமாக காணப்படுகின்றது. தன் சுத்தத்தை ஒருவர் பின்பற்றாமல் காணப்படுகின்ற போது அவர்களிடம் துர்நாற்றம், பல் சொத்தை, பற்களின் ஈறுகள் மற்றும் வாய்க்கிருமிகளின் தாக்கம் அதிகரிக்கும். லகுவாக நோய்க்குள்ளாவர். தூய்மை இல்லாத ஆடைகளை அணிகின்ற போது உடலில் துர்நாற்றம் வீசும். சரும சார்ந்த வியாதிகள், ஒவ்வாமை என்பன ஏற்படுகின்றன. சுகாதாரமான உணவுகளை உட்கொள்ளாமையினால் வாந்தி, பேதி போன்ற தொற்று நோய்களும், சர்க்கரை நோய் போன்ற தொற்றாத நோய்களும் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு மனிதரும் தன் சுத்தத்தை பேணுவது போல ஆரோக்கியமான சிறந்த சமூகத்தை உருவாக்க முடிகின்றது. அழகான வாழ்வு என்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் போன்றவை சார்பதனாகவும் நாம் இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடிகளையும் ரசித்து வாழ்கின்ற மனநிலையை ஒருவருடைய தன் சுத்தமே ஏற்படுத்தி தருகிறது. வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தேன். உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.